ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து தரமான நாட்டு பசும்பால் தான் நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே வாங்குறது. ஏன்னா நம்ம பக்கத்துக்கு காம்பவுண்டில் இருக்கவங்க தான் அந்த மாடு வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து ரொம்ப சுத்தமான பால் கொடுப்பாங்க. அதாவது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு பாலை கொடுக்குறவங்க ரொம்ப நல்லவங்க நமக்காக. அதனால் எப்போவுமே வந்து பால் காய்ச்சிட்டு நான் ஏடு எடுத்து 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 தனியாக வச்சுருந்தேங்க. இது வந்து கொஞ்சம் நாளாக சேர்த்து வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நெய் வேறு தீந்து போயிடுச்சு அப்படின்றதுனால எப்படி இருந்தாலும் நெய் காய்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய் வந்து எடுக்கிறதுல ஒரு எனக்கு கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் வந்து இந்த ஆடையை போட்டு நம்ம நல்லா வந்து ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினோம் அப்படின்னா டக்குன்னு தனியாக வந்து வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அரைக்கும் போது அப்படியே அந்த வெண்ணெய் தண்ணி அப்புறம் வந்து இப்படி பால் இந்த மாதிரி ஆயிடுதுங்க. அதுலேருந்து வெண்ணெயை பிரிக்கவே முடியவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, இன்றைக்கி இந்த ஐடியா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மற்ற வெண்ணெய் எல்லாத்தையுமே அதாவது மற்ற ஆடை எல்லாமே எடுத்து நான் வந்து ஒரு ஐஸ் தண்ணியில் வந்து போட்டு நல்லா அதாவது வந்து நான் மிக்சியில் வந்து ஓட்டவே இல்லை. அப்படியே வந்து சேர்த்து வச்ச ஆடையை அப்படியே எடுத்து நான் ஐஸ் வாட்டரில் போட்டு அதை அப்படியே வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி இப்படி போட்டு இது நான் தனியாக வெண்ணெய் பிரிக்கவே இல்லை. சரி, இது ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணேன், எடுத்து கடாயில் போட்டேங்க. போட்டுட்டு சிம்லேயே வச்சு ரொம்ப நேரமாக நான் வந்து அப்படியே கலரிட்டே இருந்தேன். அதாவது அடி பிடிக்காத மாதிரி கலரினே இருந்தேன். கொஞ்சம் அதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆடை ஏடு ஏடாக ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஐயோ, இவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும் போல இருக்குது, நம்ம வேறு மாதிரி வந்து பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் ஒரு ட்ரை தானே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா ரொம்ப நாள் எடுத்து வச்ச பால் ஏடுங்க அதாவது வந்து யூஸ் இல்லாமல் போயிட போதோன்னு ஒரு பயம். ஆனால் நம்ம காய்ச்ச என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளேருந்து வந்து நெய் பிரியிற மாதிரி வந்துச்சு. அப்போது ஓகே, இது ஓரளவுக்கு சக்ஸஸாக தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியோடு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, நெய் தனியாகவே வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே அதாவது அம்மா கொஞ்சோண்டு உப்பு போட சொன்னாங்க. உப்பும் கொஞ்சம் நம்ம முருங்கைக்கீரை தழையும் போட சொன்னாங்க. அப்படியே நான் கலர என்ன ஆச்சு அப்படின்னா, நெய் வந்து கொஞ்சம் நிறையாவே பிரிய வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி அதாவது பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி வெண்ணெயை தனியாக எடுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுதாங்க நம்ம நெய் இன்றைக்கி வந்து காய்ச்சி எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. தேங்க்யூ.